வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சவால்களும் இல்லாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது சவால்கள் வரும். இதை நம்ம முதல்ல ஏற்றுக்கணும். நம்ம ஏதோ திடீர்னு என்ன இப்படி ஆச்சுன்னு, லைஃப்னா அப்படி தான் இருக்கும். புது புது தேவைகள் வரும். திடீர்னு அற்புதங்களை நம்ம அனுபவிப்போம். நமக்குன்னு ஒரு விசாலமாகிற ஒரு வாழ்க்காக போல முன்னேறது படிப்படியாக நம்ம ஏறுறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் வரும். அப்படி வரும் பொழுது பயமும் குழப்பமும் வராதபடிக்கு புயலின் மத்தியிலும் எப்படி நம்ம சமாதானமும் நிம்மதியாக இருக்கணும். இது ஒரு பெரிய ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த கற்றுக்க வேண்டிய காரியம் எப்படி அப்படின்னு என் வாழ்க்கையிலையும் நான் பார்த்தேன். நிறைய வாட்டி என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால்தான் உங்களுக்கு பிபி வருது. பிபி வருதா, அப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னங்க, இல்லைங்க உங்களுக்கே தெரியாது அப்படின்வாங்க. எனக்கே தெரியாமல் எப்படி இருக்கும். இன்றைக்கி ஒரு பதஷ்டம் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, இல்லை பிரச்சனை இருக்குது, ஆஃபீஸில் ப்ராப்ளம், குடும்பத்தில் பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்துட்டு நம்ம யோசித்து இருந்தால் பரவாயில்ல. நமக்கு ஒழுங்காக தானே இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, அப்போ எப்படி ஸ்ட்ரெஸ்ஸு வரும் இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு நமக்கு அவங்க சொல்ல போல் எனக்கு புரியல. அதுக்கப்புறமாக ரீசெண்டாக நான் படிக்க போல் என்ன கற்றுக்கிறேன்னா, கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ உண்மை பாருங்கள். இது சரியாக சொல்லாதனால நமக்கு தெரியல. உங்களுக்கு இன்றைக்கி டென்ஷனு ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கூட என்ன யோசனை உன் தலைவுள்ள நீ விட்டு கொடுக்குறியோ அந்த யோசனை பாதிக்கும். அப்படின்னா யோசனையே இல்லாமல் எப்படி சார் இருக்குது, அப்படியே தியானத்தில் போய் இருக்க முடியுமா? இல்லை. தலைக்கு மேலே 1000 பறவைகள் பறக்கட்டும், அதை நம்ம தடை செய்ய முடியாது. ஆனால் தலை மேலே கூண்டு கட்டாதபடி பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கி எத்தனை செய்தி வருது பாருங்கள். ஒரு டிவியை பார்த்தா கூட 1000 செய்தி வருது. வாட்ஸ்அப் பார்த்தா செய்தி வருது, அந்த செய்தி இந்த செய்தி, எல்லா செய்தியும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் அந்த செய்தியோடு சேர்ந்து என்ன ஒரு பாரம் நம்மகிட்ட தலையில் ஏறும். அது நமக்கே தெரியாத ஒரு காரியங்கள். ஸோ அப்போ நம்ம யோசனைகள், என்ன யோசனை இருக்குது, என் தலை உள்ள என்ன யோசனை இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா யோசனைகள், தாட்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு ஸ்ட்ரெஸ்ஸாக. சிம்பிள் தாட்ஸ். அப்போது நீ என்ன மாதிரி யோசனை யோசிக்கிற? வருத்தப்படுற யோசனை எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமு. நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கே தெரியும் இது சரியில்லை. ஆனால் கூட நான் இப்போ பேசுகிறது வருத்தமோ, நான் வாழ்க்கையில் இப்படி ஆயிட்டேனே, எனக்கு யாரும் இல்லை, இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக அது நம்மளை பாதிக்கும். ஆனால் நமக்கு பாதிக்கும்னு தெரியாமலே நிறைய யோசனைகள் இருக்குது. தேவையில்லாத யோசனை, ஊரில் இருக்கிற யோசனை, அவனை பற்றி இவனை பற்றி எல்லாம் தேவையில்லாதது. ஏன்னா நம்ம யோசிக்கிறனால அவங்களுக்கு யாருக்கும் பயன் ஆக போகிறதில்ல. நம்ம யாரையும் மாற்றவும் முடியாது, அது நம்ம கையில் இல்லை. ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறான் பாரு, அவன் அப்படிங்கிறான், அவன் அப்படி அதை பற்றி இப்படி நியூஸ் வந்துச்சு, அவன் இப்படி ஆக்கும், அவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான், உடனே நம்ம ஒரு ஒப்பீனியனு. ஆமாம் ஒப்பீனியன் என்ன வருது, அவன் அப்படி தான், அந்த முதல்ல எனக்கு தெரியும், அந்த ஆள் அப்படி தான், அவன் அப்படி இருக்கான், இந்த பொம்பளை இப்படி தான் இருக்கிறான், இப்படின்ற யோசனைகளுக்கு நமக்கு அது டைம் பாஸ் காசிப் மாதிரி ஆயிடுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா நம்ம தலையில் ஒரு ஒப்பீனியன் வருது. அப்போ என்ன ஆகுது, எப்படி இதெல்லாம் வருதுன்னா அந்த யோசனையை வைத்து நம்முடைய கற்பனை வளருது. the thoughts become imagination. தாட்ஸ் பாருங்க, அந்த ஒரு தாட்டு தான். சாத்தான் நம்மளை போய் கழுத்தை பிடிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை அவ்வளோலாம் செய்ய தேவையில்ல. நமக்கு ஒரு யோசனையை மட்டும் அவன் போட்டு போயிட்டான்னா அந்த யோசனையை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நிறையா பேர் பாருங்கள், இன்றைக்கி காசிப்பு, ஸ்கேண்டல் எல்லாமே அந்த லிஸ்ட்டில் தான் வரும். ஏன்னா இதெல்லாம் யோசிக்கிறனால என்ன ஆகுது, என் தலை உள்ள அந்த இடத்துல ஒரு கிரியேட்டிவாகவோ அமைதியாகவோ நல்ல காரியத்தை யோசிக்கிற இடத்தெல்லாம் அது நிரப்புறது மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து பாருங்கள் அந்த தாட்ஸ் என்ன அஃபெக்ட் பண்ணுமா, நம்ம உணர்வு அஃபெக்ட் பண்ணும், அவர் இமோஷன்ஸ், நம்ம இமோஷன்ஸை அது அஃபெக்ட் பண்ணும். அப்போ அந்த தாட்ஸு என்ன மாதிரி தாட்ஸ் வருது பாருங்கள். யாரோ ஒருத்தர் நம்ம ஏதோ ஒரு வேலை சொல்லியிருக்கோம் இல்லை கேட்டிருக்கோம், அவங்க சொல்லியிருக்காங்க செய்கிறேன்னு, ஆனால் செய்யலை, டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதை குறித்து ஒரு யோசனை, அவ்வளோதான். அவன் என்ன சூழ்நிலையில் அவன் அப்படி பண்ணிட்டான், சொன்னான் செய்கிறேன்னு சொன்னான் செய்யலை, உடனே ஆனால் அவன்கிட்ட போய் நம்ம சத்தம் போடலான்னா அமைதியாக அவரை பற்றி நம்ம வீட்டில் உட்காந்து பேசுவோம், தலை உள்ள பேசுவோம். அவன் இப்படி பண்ணிட்டான் பாரு, முதல்ல சொல்லியிருக்கான்ல, அவன் சரியே இல்லை, அவன் ஒழுங்கு இல்லை, அவன் யோக்கியம் கிடையாது, இப்படி பேசிக்கிட்டே நமக்குள்ளே ஓடும் நம்மளே யோசனைகள். அந்த ஆளை நேராக பார்த்தா ஹலோ அப்படின்வோம், சொல்ல மாட்டோம். ஆனால்
நம்ம அமைதியா இந்த ஆளை இப்படி இப்போ கேட்டோம், இந்த மாதிரி செஞ்சோம், இந்த மாதிரி சொன்னான், அவன் செஞ்சான், இது மாதிரி ப்ராமிஸ் பண்ணான், இப்படி பண்ணான், ஆனால் he didn't keep up his word. அப்போ என்ன, ஐ எம் டிசப்பாயிண்டட். உடனே டிசப்பாயிண்டட்னா அவரை பற்றி இழிவாக யோசிக்கிறது, அவன் எப்போவுமே அப்படிதான், அவன் வேஸ்ட்டு, இப்படி ஒரு நெகட்டிவ் தாட்ஸு நம்ம தலையில் போகும். அது ஜஸ்டிஃபை ஆகிடும். அது தப்பாகவே தெரியாது, ஏன்னா அவன் பண்ண தப்பு இல்லை, அதனால் நம்ம தப்பு. ஆனால் என்ன ஆகும், நம்ம யோசனை வில் ப்ரீட் இமோஷன்ஸ். நமக்கு என்ன ஒரு கெட்ட இமோஷன்ஸ் வரும், நெகட்டிவ் இமோஷன்ஸ். மன்னிக்க முடியாது, மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறது, அவனை வந்து ஒரு கம்பேஷன் இருக்காது. சரி, நம்ம வாழ்க்கையில் அவன் என்ன சூழ்நிலையிலோ ஏதோ ஒன்று தெரில, அவன் கதை தெரியாது நமக்கு, பரவாயில்ல விட்டுடு அப்படின்னு சொல்ல வராது மனசு. அப்போ என்ன ஆகுது, ஒரு கம்பல்சிவ் டிஸார்டர் ஆகிடுது தலைவுள்ள. நெகட்டிவ் அபவுட் அவனை பற்றி யோசிக்கிறோம், அவங்கள பற்றி. இது ஒரு வாரத்துக்கு போகும், சும்மாலாம் ஃப்ரீ டைம்லலாம் போகும். ஆனால் இது வந்து கெட்ட யோசனையோ தப்பான யோசனையோ தெரியாது. ஆனால் அந்த யோசனை என்ன பண்ண போது, உன்னுடைய கற்பனையை டேக் ஓவர் பண்ணுது. இது நான் சொல்கிறது வந்து புக்கு படித்து சொல்ல, இதெல்லாம் லைஃப்பில் வந்து அனுபவத்தில் இது எவ்வளோ கேடுள்ள காரியம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து கடவுள் வந்து கண்ணை திறக்கணும். ஒரு மனுஷனுடைய நிம்மதி கெடுக்கிறது தேவையில்லாத யோசனைகள். இன்னொருத்தருக்கு ஏதோ செஞ்சுருப்பார், அவர் கதையை கேட்டு நம்ம தலையில் ஓடும் சினிமா. ஆனால் நமக்கு வேலை இல்லாமல் தண்டமாக இருக்கிறனால நமக்கு ஒரு சினிமா ஓடுறதுக்காக ஓடும். அதுக்கப்புறம் அந்த சினிமா கற்பனை ஆகிட்ட பிறகு வாய் பேசும், வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பேசுவாங்க, ஸோ கூட்டணியாக பேசுவாங்க. இப்படி போகிறது ஒரு நல்ல ஒரு டைம் பாஸிங்காக இருக்குது. ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறோம் குடும்பத்தில். எல்லோரும் தனித்தனியாக ஃபோனில் விளாண்டுட்டு இருக்கிறது பதிலாக நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுறது நல்லா இருக்குது. என்னத்தை பேசுகிறோம் யோசித்து பார்த்தோன்னா, பேசி நம்ம உறவு கொள்வது நல்லது. ஆனால் ஊரானை பற்றி பேசுகிறது, தீமையானது பேசுகிறது, அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, ஒப்பீனியன். சார் அவனை குறித்து ஒப்பீனியன் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு ஒரு யோசனை பார்த்தாலே எல்லாம் நின்றுடும். ஆனால் நம்மளை அறியாமலேயே மற்றவங்கள ஒரு கணக்கு போடுறோம். நம்ம கணக்கு மாஸ்டர், நம்ம என்ன மாஸ்டரு, கணக்கு மாஸ்டர். அவர் வந்து இந்த கேரக்டர், இவர் இப்படி அப்படி. இவங்க சைக்காலஜி படிக்காமையே நிறையா பேரை வந்து கம்பார்ட்மெண்ட் பாக்ஸில் போட்டுருவாங்க. சைக்காலஜி படிச்சுட்டு நிறையா பேர் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறது அவங்கள விட்டுடுங்க. எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்களாலும் ஒரு பாக்ஸில் ஜட்ஜ் பண்ணி போட்டு 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 இவங்க ஒரு மென்டல் ஆகிடுறாங்க. கடைசியில் உறவு இல்லாமல் போகுது. எல்லாரையும் நோகப்படுத்திட்டு நான் ரைட்டு அவங்க ராங்கு, அவனுக்கு ஏதோ கோளாறு, இப்படி கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கை வறண்டு போகும். ஏதோ சைக்காலஜி படித்து சம்பாதிக்கிறாங்க, அது வேற கதை. ஆனால் இவங்களே வந்து அதை எதாவது படித்து கூகுள் படித்து இவங்க பெரிய சைக்காலஜிஸ்ட் மாதிரி என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு கணக்கு போடுறது. ஒரு பெரிய கோடீஸ்வரன் பாருங்கள், அவ்வளோ அமைதி, அவ்வளோ ஒரு யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டுறாரு. வயசானவர், கோடீஸ்வரன், கடவுளுக்கு பயந்த மனுஷன். அவரை பார்த்தாலே என்னமோ பைபிளில் ஏதோ மூத்த செயின்ட் மாதிரி. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அவர் இன்னும் உயிரோடுக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யாரை குறிச்சும் எனக்கு ஒப்பீனியன் கிடையாது. என்னங்க இது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரை குறிச்சும் அவங்க இப்படி, அவங்க அப்படி, அவன் இந்த கோணம், இப்படின்ற கணக்கே கிடையாது. என்னங்க, என்ன ஒரு 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 விடுதலையான ஒரு உள்ளமாக இருக்கும்ல, அதுதான் அவர் நல்லா இருக்கிறார் நீடி ஆயுசோட. ஏன், உன் மைண்டில் வந்து பீஸ் இருக்கணும். பீஸ்ன்றது அவ்வளோ மென்மையானது. இந்த மாதிரி கச்சா மாட்டெல்லாம் போயிட்டு இருந்தால் அங்கே பீஸ் இருக்காது. அது அப்படியே தண்ணியை வந்து கலக்கிவிட்டா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பீஸ் எப்படி வரணும் பாருங்கள். பைபிளில் படிக்க போல் ஆண்டவர் சொல்கிறாரு, he will keep him in perfect peace whose mind is stayed on the Lord. பாருங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராங் சமாதானம், நிரந்தரமான நல்ல நீடிய நிம்மதி யாருக்கு இருக்குமா, எவருடைய மைண்டு இயேசுவானர் மேலே இருக்கும், ஆண்டவர் மேலே இருக்கு. ஆண்டவர் மேலே எப்படா இருக்குது யோசிக்கலாம். ஆண்டருக்கு மேலே எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அவர் கொடுத்த வாக்கு தத்துவம், இதை நினைவு கூர்ந்து இது இருக்கணும். இப்போ நான் பேச போல இது வந்து ஏதோ பாயிண்ட்ஸ் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு உறவு. இது வந்து இது எல்லாரும் சொல்லிட்டு கேட்டுட்டு வேலைக்கு நடக்காது. ஆனால் உறவுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம வாழ்க்கையில் அவரு ஒன்றா ஆயிட்ட பிறகு அவருக்கு எல்லாம் தெரியும்.
அப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற சவால் எல்லாத்தையும் அவர் எனக்கு ஹேண்டில் பண்றாரு. என் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி மட்டும் இல்லை, என் உள்ள இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன தேவை வந்தாலும் அவரும் என் கூட இருக்க போல என்னுடைய மைண்ட் செட்டை வேற மாதிரி இருக்குது. அவர் ஏதோ வானத்தில் பயங்கரமான தூரத்தில் சிங்காசனத்தில் பெருசாக உட்காந்துக்கிறாரு, அப்படி கனவு இல்லை. என் கூட இருக்கிறார். இது ஒரு உறவு பழக்க வழக்கமாகும் பொழுது அவரை குறித்த அறிவு என்னன்னா, அவர் ஒரு உண்மையுள்ளவர், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் ஏமாற்ற மாட்டார். எப்படி ஏமாற்ற மாட்டார்? அவர் சொன்ன மாதிரி செய்வார். அவர் என்னத்த சொன்னார்? அவர் வாக்குத்தத்தெல்லாம் சொல்லிக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அப்படி வரும் பொழுது பாருங்க, யோசனை வருது. சார், இப்படி ஒரு ரிப்போர்ட் வருது, உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டு, சும்மா கதை, சும்மா உதாரணம். அதுக்கு அந்த ரிப்போர்ட்டில் ஒரு பேர் வரும், உங்களுக்கு இதை வந்துச்சான், அதுதான். ஐயோ வந்துச்சா, ஐயோ செத்துருவோமோ அப்படின்றது பயம் எங்கே வருதுன்னா, இந்த ஆண்டர் உன்னோட கூட இருக்கிறது கிடையாது. உனக்கு ஞாபகமும் கிடையாது, உணர்வும் கிடையாது, ரியலைசேஷன் கிடையாது. நீ ஒண்டிக்கட்ட தனியாக இருக்கிறனால பயம் வருது. பயம் எப்போ வருதுன்னா, உன்னுடைய வாழ்க்கையின் ஈக்குவேஷனில் கடவுள் இல்லை, உடனே பயம் வருது. பயம் வந்து என்ன சொல்லுது? நான் என்ன செய்வனோ தெரியலையே, நான் என்ன செய்வனோ தெரியலன்னு வரப்போலையே கடவுள்கிட்டருந்து வெளியே இறங்கி வந்தாச்சு. வந்து நீ சுயமாக உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கிற கடவுள் மாதிரி ஆயிடும். பாருங்க, யூ ஸ்டெப் அவுட் சைட் த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் யூ என்டர் ஒர்க்ஸ். ஐ ஹாவ் டு ஒர்க். நான் தான் மாம்சமாக காரியங்களை செய்து என் வாழ்க்கையை ஓட்டணும்னு. அங்கே தான் ஒரு மனுஷனுக்கு ஸ்லிப் ஆகும். அப்போ என்ன ஆகுது? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யூ வில் கீப் யோர் மைண்ட், தாட்ஸ் ஆன் காட். அப்புறம் என்ன அர்த்தம்? தாட்ஸ் வந்து யோசனைகள் வந்து ஒரு சின்ன பைப்பு, கனெக்ஷன் பைப் மாதிரி. இல்லாட்டா யூ கேன் கால் இட் லைக் எ கேட்வே. யோசனைகள் வந்து வாசல்கள், ஜன்னல்கள். கடவுளோடு திறந்து விட்டு கனெக்ஷன் ஆனால் அங்கே இருக்கிற ஃப்ளோ நமக்குள்ளே வரும். அப்போ கடவுளுக்குள்ளே இருக்கிற ஃப்ளோ நமக்குள்ளே வரணும்னா அப்போ நம்ம யோசனைகள் எப்பேற்பட்ட யோசனைலாம் இருக்கும். அதனால தான் பாருங்கள், அந்த படகுக்குள்ளே ஆண்டவர் வரப்போல இந்த ஜனங்கள்லாம், ஓ ஆண்டவரே, படகுக்குள்ளே உட்காந்துக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறான்? புயல் வந்துச்சு, நாங்கள் செத்து போகிறோம், உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையான்னு நம்ம ஊரில் பேசுகிற மாதிரி பேசல, ஆனால் உங்களுக்கு அக்கறை இல்லையான்றான். ஆண்டவரே, நாங்கள் செத்து போகிறோங்க. எப்படி செத்து போவ நீ? அவர் அங்கே உட்காந்துருக்கார் படகுல, நீயும் பயப்படுற. அப்படின்னா பாருங்க, அவங்க கூட இருந்தால் கூட அவங்க மைண்டில் தேவ் டிஸ்கனெக்டட். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாருன்றது பயம் வந்தவொன்னே அது ஓடி போச்சு. உடனே வளர்றான், ஐயோ செத்துற போகிறோம், புயல் வருது. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஏன்டா விசுவாசம் இல்லையான்றார். என்ன விசுவாசம்? அங்கே தான், வேர் இஸ் யோர் தாட்ஸ் அண்ட் மைண்ட்? ஹீ வில் கீப் ஹிம் இன் பர்ஃபெக்ட் பீஸ் ஹூஸ் மைண்ட் ஸ்டேட் ஆன் த லார்ட். கர்த்தரனோடு கூட இருக்கிறார். ஐயா, நம்ம வந்து கண்ணால் பார்க்கல, ஆனால் கடவுள் நம்மளோட கூட இருக்கிற அனுபவம் இருக்குது. ஆனால் அந்த ஆளுங்க சரீரத்திலே ஆண்டவர் கூட இருந்தார், இவங்க பதஷ்டம் ஆகுறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு யோசனைக்கு நமக்கு இடம் கொடுத்துட்டோன்னா அந்த யோசனை என்ன பண்ணும்? நம்முடைய இமோஷன்ஸ், நம்முடைய இமேஜினேஷன் ஃபுல்லாக தூக்கிட்டு வேற மாதிரி கற்பனை. ஐயோ வந்துச்சு, செத்துற போகிறோம், முங்கிற போகிறோம், ஐயோ நடக்கிறதுக்கு முன்னாலே கற்பனை ஆயிட போகுதுன்னு பதஷ்டம். இந்த மாதிரி தான் எல்லா பண கஷ்டம், வியாதி, பிரச்சனை வரப்போல ஒரு பயம் வந்தோன்னு ஒரு கற்பனை பண்ணி நடக்காததெல்லாம் யோசித்து இதுக்கு நடுவில் வந்து என்ன நடக்க போகுதுன்னா அரிச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் ஒரி. இந்த இடத்துக்கு தலை உள்ள இவ்வளோ யோசனைக்கு இடம் கொடுத்துட்ட உடனே ஒரி பண்ணி என்ன ஆகுது? நம்ம ஹெல்த்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்பா சொன்னது கரெக்ட் தானே? யோசனைகள், தாட்ஸ் கேன் அஃபெக்ட் அவர் இமோஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். அப்போது முதல்லையே பிடிக்கணுன்னா என்ன பிடிக்கணும்? யோசனையிலே அவனை நிறுத்தணும். திருடன் என்ன பண்ணுறான்? வந்த உடனே பிடிக்கணும். அப்போது அந்த யோசனை என்ன மாதிரி யோசனை? இன்னைக்கு நம்ம யோசனைகள் வேண்டாத யோசனைகள்னா வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 3 வசனம் இருக்குது. பிலிப்பியர் 4:6, 7, 8. இதை நீங்க பாருங்க. பிலிப்பியர் 4:6. பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங். என்ன வார்த்தை! பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங். என்னங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாம. பைபிள் சொல்றது ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதுடா. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம்? கவலைப்படுறது தான் நம்முடைய பொறுப்பான ஒரு செய்கை நினச்சிருக்கோம். இல்லை, கவலைப்படாத, நான் இருக்கிறேன்ல, அப்புறம் என்னத்துக்கு கவலைப்படணும்?
அப்படின்ற சாமியை அப்படி தெரியுமா? வெறும் படம் வச்சுக்கிறோமா? இல்லை பூஜையா வச்சுக்கிறோமா? அதனால்தான் வெவ்வேறு ஜனங்க இருப்பாங்க. அதான் வசனம் சொல்லுது, people who have known the Lord will do great exploits. கர்த்தரை அறிந்த ஜனங்கள் பராக்கிரமான காரியங்களை செய்வாங்க. உன்னுடைய அறிகிற அறிவு வெறும் புஸ்த அறிவு இல்லை, பழக்கம் பழக்கம் மாதிரி சொல்றாங்களா, அது மாதிரி உறவு பழக்கம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். கஷ்டத்தின் கண்ணீரின் பாதையில போயிட்டு இருக்கிற பாதையில அனுபவித்த ஞானம் வேற. அதுதான் தாவீது பாருங்க, அந்த கோலியாத்துன்னு ஒரு பெரிய ஒரு பூதம் மாதிரி இருப்பான். பூதம்னா ரொம்ப ராட்சசன். அந்த ராட்சசனை சண்டை போடணும்னு ஒரு வாலிப பையன், அவன் டீனேஜர் கூட இருந்திருக்கலாம், அவன் ஆட்டு மேய்ப்பேன், அவன் கூழாங்கலோட கவனோட வரான். ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன சொல்லுது பாருங்களேன். அவர் சொல்றாரு, அன்றைக்கு நான் எல்லாரும் சொல்றாங்க போகாத, நீ சின்ன பையன், அவன் ரொம்ப ரொம்ப மூத்தவன், ரொம்ப யுத்தம் செய்யறதுல தேர்ச்சியான மனுஷன் அப்படின்னு ராஜாவே சொல்றாரு. அப்போ இந்த பையன் சொல்றான், ராஜாவே நான் போய் அவனை முடிச்சிடுறேன். அப்போ அவன் கான்ஃபிடன்ஸ்னா, கண்ணெதிர பூதா மாதிரி இருக்கான். இவன் சின்ன பையன், அவன் ஈட்டி எல்லாம் வச்சிருக்கான், இவன் வெறும் கூழாங்கல் வச்சு கவனம் வச்சிருக்கான். ஆனால் அவன் உள்ள தைரியம் என்ன தைரியம் சொல்லுது தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் தாட்ஸு. நான் ஒரு நாள் என் காட்டில் இருக்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கப்போ ஒரு கரடி வந்துச்சு. அந்த கரடி என் ஆடை திருடிட்டு கவிட்டு போகுதுன்னா நான் போய் அதை சண்டை போட்டு அதை கிழிச்சேன். அடுத்தது ஒரு சிங்கத்தை என் ஆட்டை கவிட்டு போச்சு, துரத்திட்டு போய் அதை பிடிச்சி வாயை கிழிச்சு என் குட்டி ஆட்டையும் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடப்பாவுங்க. அதனால் இதையும் நான் என்னால் செய்ய முடியும் கடவுளுடைய பலத்தினால. அப்போது அவனுடைய அனுபவம், இது சும்மா கற்பனை ஓதுற மந்திரம் கிடையாது சார். ஓதிட்டுலாம் இருக்க முடியாது. இதெல்லாம் சிங்கம் வருது கரடி வருதுன்னா ஓத செய்யும். அனுபவம். சிங்கத்தை பார்த்துட்டேன்டா, நான் கரடியும் பார்த்தேன், கடவுள் என்னை காப்பாற்றினாரு. கரடிக்கு என்ன கதை ஆச்சு, சிங்கத்துக்கு என்ன ஆச்சு? கையாலே கிழிச்சிருக்கான் வாய. இந்த ஆளை நல்லவளை அப்படி கிழிக்கல. அவனுடைய ஞானம் என்னாச்சு, இவன்கிட்ட கிட்ட போய் குஸ்தி போடுற அளவுக்குலாம் இது இல்லை. இதை அணில் மாதிரி கல் வச்சு அடிச்சிடறேன்ட்டான் தூரத்துல. ஆனால் அவனுடைய தைரியம் என்னன்னா, என் கூட ஆண்டவர் இருந்தார். இன்னைக்கு உங்கள் அனுபவம் அது இருக்கணும் சார். வெறும் மதம் இருந்து யோசிச்சு வாயில் பேசலாம். இன்னைக்கு நான் உங்களோட பேசுகிறேன்னா என்னுடைய அனுபவம் என்ன, நான் பெரிய பிரசங்கியார், அந்த அனுபவத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும். என் கண்ணீரின் பாதை, என் கஷ்டம், கைவிடப்பட்ட சூழ்நிலை, என் கதை சொன்னால் புக்கு எழுதலாம். அவ்வளோ இருக்கிறதுனால தான் இந்த இயேசு என் கூட நின்றார். காட்டுக்குள்ளே இருந்தார். எனக்குன்னு ஒரு ட்ரெயின் வந்த அனுபவம் இருக்குது. ஆர்மி, 2 ஊருக்கு நடுவில் ஆர்மிக்குள்ளே பூந்து வந்திருக்கேன். அவங்ககிட்ட சமாளித்து, அதே மாதிரி என் பிள்ளை இறந்துச்சுன்ட்டாங்க, திருப்பி உயிரோட ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. என் பிள்ளைக்கு மில்லியன் பீப்புளில் ஒரு வியாதின்னாங்க, அந்த வியாதி அவர் சுகப்படுத்தினார். இப்படி அநேக காரியங்கள் இது சொல்கிறனால எனக்கு தற்பெருமை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையில் அனுபவம் உண்டு. அந்த அனுபவத்தில் ஆண்டவருடைய அனுபவம் தான் நம்ம செல்வோம். பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தனாலெல்லாம் அந்த பேப்பர் வச்சு ஒரு கொசு கூட ஓட்ட முடியாது, பேயும் ஓட்ட முடியாது. அது அறிவு, அது இருக்கிற மரியாதை, அது இருக்கிற ஞானம், ரொம்ப அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த பேப்பர் ஞானம் இல்லை, இயேசு எனக்கு அனுபவம், ஐ நோ ஹிம். அந்த அனுபவம் தான் மதம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, மதம்னு போயிட்டுங்கன்னா நிறையா பிஸ்னஸ் வேலை செய்யலாம், தில்லுமுடு வேலை செய்யலாம், திருட்டு வேலை செய்யலாம், எல்லாம் கடவுள் பேர் சொல்லிட்டு அடிச்சு விடலாம். அது நமக்கு என்ன, நம்ம பிச்சைக்காரனா? கடவுள் ஐஸ்வர்யமுள்ள தேவன் உன்னை கண்ணியமாக வாழ வச்சு உன் கூட நான் நிற்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது கூட அது உன்னை முங்க செய்யாது. நீ நெருப்புக்குள்ளே போனால் கூட அது ஒன்று அவிக்காது, நான் உன் கூட இருப்பேன்றார். இந்த அனுபவம் என்ன சார்? என்னன்னா வீடு, பில்டிங்கு, அது பேர், டைட்டில், அது இந்த மாதிரி ஒரு அனுபவம் இது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்குறார். நீ என் பிள்ளை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்றார். என்ன ஒரு பியூட்டிஃபுல். இது எல்லாத்தையும் நம்ம கவனத்தை வேற விட்டுட்டனால என்ன ஆகுது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சியாக போகுது. ஏதோ பிச்சைக்கார மாதிரி அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டு போயிட்டு ஆயுசம் முடிஞ்சிடும். நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறார், நம்பர் 1, கவலைப்படாது. கவலைப்படாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியும். நான் உன் கூட இருக்கிறேன். இதை சின்ன சின்ன பழக்கத்தில்
ஆண்டவர் என்ன கவலை எப்படி படாம இருக்குன்னா பாருங்க, இன்னைக்கு ஒரு தேவை வருது, என்னால செய்ய முடியாது, பயப்படாம ஆண்டவர் சொல்றாரு, என் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? எப்படி வெளிப்படுத்துறாரு? என் பேரு எல் ஷடாய். என்ன சார் எல் ஷடாய் என்னன்னா? அப்போ உன்னுடைய தேவை எல்லாத்தையும் சந்தித்து வரது முன்னால நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, எகோவா ஈரே. பேர் மூலம் அவருடைய தன்மையும் அவருடைய குணத்தையும் வெளிப்படுத்துறாரு. அவ்வளவுதான். அவர் ஒவ்வொரு பேருக்கு ஒரு தலை வராது. பேரு ஒரு ஃபேசட், ஒரு டைமண்டுக்கு அநேக ஃபேசட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபேசட் ஆஃப் ஹிஸ் குணம், கேரக்டர். ஜெகோவா ஜைரா, அந்த நேரத்தில் நான் வந்து பார்த்துக்கிறேன்றார், உன் தேவை சந்திப்பேன். என்னப்பா என் பேர் எல் எலியோன்ன்றார். எல் எலியோன்னா ஐ ஆம் த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். வானத்தையும் பூமியும் சொந்தக்காரன் நானுன்றார். இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? நம்ம விசில் அடிக்கணும், கை தட்டணும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலடா நானுன்றார். அதுதான் அவர் சொல்றாரு, ஐ ஆம் த லார்ட் அண்ட் கிங் அபவ் ஆல் காட்ஸ். எகிப்து ஜனங்க மத்தியில் ஏகப்பட்ட கடவுள் வச்சுருந்தாங்க. அவன் ஒரு கடவுள் செஞ்சு வச்சிருவான்ல, எதுக்கு பயம் வருதோ அதெல்லாம் ஒரு கடவுளாக வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ ஜனங்களுக்கு என்ன தெரியும்? பாவம் ஏழை ஜனங்க. இன்றைக்கும் அநேக காரியங்கள் இருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் மேலே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். நான் சொன்னேன் பாருங்க, திடீர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த டிசார்டரு, இந்த வியாதி, அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம், அது ஒரு வியாதி. பயப்படாம எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஜெகோவா ராஃபா, மை ஹீலர். இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகுது? திடுக்குன்னு ஷாக் ஆகாதபடிக்கு கூலா இருக்கிறதுக்கு நீ பயப்படாம எப்பொழுதும் இருக்கு. ஸோ யோசனைகளை ஆராய்ந்து பாருங்க. ஃபில்டர், வாட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ். விபச்சாரம் செய்யறது, கொள்ளடிக்கிறது, அப்படி பேசல, கொலை செய்யறது, அதெல்லாம் பேச்சே கிடையாது. உங்களுக்கே தெரியும், சட்டிலாக இருக்கவங்க நம்மளை ஏமாத்திட்டு போகுது. என்னன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தாட்ஸ். விக்டிமைஸ்ட், இப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்னை இப்படி ஒதுக்கிட்டாங்க, ரிஜெக்டட் தாட்ஸ், இப்படி செஞ்சிடக்கூடாது. இப்படி பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள், அதுக்கு காரணங்களும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த தாட்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது? நம்ம வாழ்க்கையில் வருத்தமும் பாரத்தையும் கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் போயிடுது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யூ மஸ்ட் கீப் யுவர் ஐஸ் ஆன் மீ. ஆண்டவர் மேலே என் கண்களை பதிக்கணும். ஏன்னா என் சூழ்நிலைகள் வேற காரியங்களை செய்யலாம், ஆனால் கர்த்தர் அரசாளும் தெய்வம் என் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்ட்டு ஆண்டவர் மேலே என் கண்களை பதிக்கணும்னா அவர் சொல்றாரு, thou shall keep him in perfect peace whose mind is stayed on the Lord. அதுதான் பிலிப்பியர் 4:7. உன்னுடைய இருதயத்தையும் உன் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்ப பாருங்க, சிந்தனைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்து. You have to protect our mind and our heart in Christ. இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம்? என் வாழ்க்கையில தலையை பிச்சுக்கும் அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துச்சு. என்னடா, என்னுடைய எல்லா பணமும் சிக்கிருச்சு, ஆனா என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும். அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன செய்யன்னு தெரியல. சுருக்கமா சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒரு காரியத்தை தொடங்கிட்டோம், அதுக்குன்னு வச்சிருந்த காசு மாட்டிக்கிச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப ஆண்டவர் என்னோட பேசினார் ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இதை யாராச்சும் ஒருத்தர் பிரச்சனை இருக்கிறவன்ட்ட போய் சொன்னா அவன் நம்மளை வந்து திட்டுவான், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இந்த கதை விடுறியான்னு. ஆனால் என் லைஃப்பில் என் மகன், மனைவி எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்தையே சொல்லிட்டு இருந்தேன். அந்த வசனத்தை சொன்னனால என்ன சார் ஆச்சு? என்னதமாச்சு? கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்துச்சு. இல்லாட்டா அவ்வளோதான், எங்கே போய் கடன் வாங்குறதா, இதை விற்கலாம், அது எல்லாம் குழப்பங்க. அதெல்லாம் நம்ம செய்யணுங்க. செஞ்சால் கூட காரியம் நடக்கணும்ல. அப்போ ஒரு அமைதி, அது என்றைக்குமே இல்லாத அமைதி, அது கடவுள் செஞ்சாதான் அப்படி வரும். அந்த வசனத்தையே சொல்லிட்டு இருந்தோம், அற்புதத்தை கண்டோம், எல்லாம் நல்லபடி முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம கண்ணீரின் பாதையில், நெருக்கத்தின் பாதையில் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி நிற்கிறார்ல, அவரை அறிந்து கொண்டால்தான் இந்த நான் சொல்கிற காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லா நடக்கும். அதில் இன்னொரு வசனம் இருக்குது, அந்த பிலிப்பியர் 4:8 பார்த்தா என்ன மாதிரி யோசனை நீ யோசிக்கணும், ஒரு லிஸ்டே இருக்குது, கேளுங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, இந்த லிஸ்ட் எது நல்லதோ,
நோட்வர்தி, பிரைஸ்வர்தி அந்த காரியங்கள்லாம் நீங்கள் அதை வச்சு நம்ம யோசனைகள் எப்படி இருக்குது, உதவாத யோசனைகள், தேவையில்லாத யோசனைகள், இதெல்லாம் யோசிக்காதபடிக்கு மைண்டை கிளியர் பண்ணி ஆண்டோடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டருக்குள்ள என்னன்னா அவர் என்னில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், இந்த அனுபவம் இருக்கும் பொழுது அவருக்குள்ள இருக்கிறதை நான் யோசிக்கும் பொழுது that will flow into me. இதான் இம்பார்ட்டன்ட். வாட் வில் ஃப்ளோ? கடவுளுக்குள்ள இருக்கிற தைரியமும் அவருக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையும் அற்புதங்களும் எனக்கு உள்ளாக அது உள்ள வரும். இட் வில் ஃப்ளோ. அது பாய்ந்து எனக்குள்ள பாய்ந்து வரும். ஆனால் என் மைண்டை போய் வேண்டாததை வைக்க போகிற வேண்டாத சக்திகள் பாய்ந்து வரும் உள்ள. வறட்சி, வெறுப்பு, கஷ்டங்கள், சோர்வு எல்லாம். ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். அந்த யோசனை உங்கள் கற்பனையில் என்ன படம் சினிமா ஓடுதுன்னு பாருங்கள். அதுக்கு எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை வாரம் போகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை போட்டுக்கிறீங்களா? ஏங்க, ஃபஸ்ட்டு அந்த யோசனையை எடுத்து போடுங்க. நமக்கு தேவையில்லாத யோசனைகள் அதான் ஆண்டவர் சார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன்னை துக்கப்படுத்திட்டாங்களா? அதையும் சொல்லு, ஆண்டவரே இப்படிலாம் பண்ணிருக்காங்க, அவங்கள மன்னிங்க, நான் விட்டு விடுக்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கணும். ஆனால் எனக்கு விட முடியாமல் இருந்துச்சுன்னா தான் அது மென்டல் ப்ராப்ளமாக போயிடும். அதை யோசித்து 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 வெறுப்பு கசப்பு பிஹேவியர் மாறிடும், எரிச்சல் வந்துடும், அவங்க உறவு கெட்டுப்போகுது, அவங்க நோகப்படுத்து மன்னிக்க முடியாதது ஆகுது. இதெல்லாம் சரீரத்தையும் நம்ம பாடியும் பாதிக்கும். இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் ஆஸ் அ மேன் திங்ஸ் ஸோ ஹீ இஸ்ன்ற மாதிரி இன்னைக்கு நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி யோசனைகள் உன்னை கஷ்டப்படுத்துது பார். இதை நம்ம தலை மேலே ஓடலாம் 1000, ஆனால் தலைக்கு மேலே கூடு கட்ட விடாதது உங்கள் பொறுப்பு. அதனால் இயேசுக்கிட்ட ஆண்டவரே நீங்கள் எனக்கு எல்லாம் பார்த்துக்கிறீங்களே, உண்மையிலே தேவனாக இருக்குது, என் வாழ்க்கையில் வேலை செய்யுங்க, எனக்கு யாரும் இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கிறன்ற ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸு, நான் ஃபீலிங்கு, நம்பிக்கை, ஒரு உணர்வு, அதுதான் என்னை தைரியப்படுத்தி என்ன ஆகுது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறையும் வராது. அவர் என்னை வழியில் நடத்தி கரெக்டாக கொண்டு போயிடுவார், புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போவார். அவர் என் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என்னை கனப்படுத்துவார். இதெல்லாம் அவர் செய்கிறாரு, இது நான் செய்கிறது இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், ஹீ வில் கேர். நான் அதை குறித்து கவலைப்பட வேணாம், அவர் கவலைப்படுவார். அப்படின்னு செய்யும் பொழுதுதான் லகுவாகுது. உங்கள் வாழ்க்கையில் லகுவாகட்டும். இன்றைக்கு அநேக காரியத்தை குறித்து வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. வருத்தத்தை ஆண்டர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி அப்படின்னு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவரை கண்டு கொள்ளுங்க. ஒரு உறவுக்கு வாங்க, மதம் கிடையாது, உறவு. உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிடும். இருக்கிற வறட்சியெல்லாம் செழிப்பாய் மாறி தண்ணீரை தாசரசமாய் மாற்றின இயேசு உன் வாழ்க்கையிலையும் சுவை ஊட்டுவார். ஜெபம் பண்ணுறேன். அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய பாடுகள், கஷ்டங்கள், தனிப்பட்ட போராட்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. ஆனால் இதில் நீங்கள் கூட நிற்கிறீங்க. இதை ஓவர் கம் பண்ணி பலனாகி வெற்றியை கண்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை ஆண்டவரே உண்மையாக அது வீண் போகாதபடிக்கு ஒரு அற்புதத்தை கட்டளிடுங்க. இந்த நேரத்தில் கூட எனக்கு எதுவும் நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஜனங்களுடைய இறுதியம் உங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர் ஆண்டவர். யூ ஆர் தி கிரியேட்டர் காட். நீர் தான் எங்களுக்கு சல்வேஷன் காட் ஆண்டவரே. நீர் எனக்கு உயிர் மீட்பு கொடுக்கிற தேவன். நீர் இழந்து போனதை மீட்டு கொடுக்கிற தேவன். கமாண்ட் அ மிரக்கல் இன் தேர் லைஃப் as they look to you. உம்மை பார்க்கும் பொழுது நீங்கள் எனக்கு செய்வீங்களான்னு கேட்ட ஒருவரையும் வெட்கப்படலை. நீர் அற்புதத்தை செய்த தேவன். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கொடுங்க. இயேசு மூலம் நன்றி செலுத்துகிற பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.